இன்னைக்கு தெனாலிராமனுடைய தந்திர கதையை பார்க்கலாம். வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். அரண்மனையில கிருஷ்ணதேவராயர் நிறைய பூனைகளை வாங்கிட்டு வந்தாரு. அந்த பூனைகளை பார்த்த உடனே ராணிக்கு ரொம்பவும் பிடிச்சு போயிடுச்சு. உடனே ராணி யோசிக்க ஆரம்பிச்சாங்க, இந்த பூனைகளை ரொம்ப அழகா வளர்க்கணும் அப்படின்னு. மந்திரிங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒரு பூனையை கொடுத்தாங்க. அந்த பூனை கூடவே பூனைக்கு நம்ம பால் கொடுக்கணும்ல, அதுக்காக பூனை கூட ஒரு கறவை மாடையும் கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தாங்க. அப்போ உடனே ராணி, ராமா ராமா இங்கே வா, இந்தா உனக்கு இந்த பூனை கொடுக்குறேன், இந்த பூனை கூடவே ஒரு கறவை மாடையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ராமா கிட்ட கொடுத்து, ராமா இந்த பூனையை நீ ரொம்ப அழகா வளர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ராமா சொன்னாரு, நன்றி ராணியம்மா, நிஜமா நான் இந்த பூனைய என்னுடைய குழந்தை மாதிரி நான் நல்லா வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமா பூனையையும் கறவை மாடையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ரொம்ப நாள் கழிஞ்சிடுச்சு. ராணிக்கு நம்ம கொடுத்த பூனைலாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அப்போ உடனே எல்லார்கிட்டையும் சொல்லி அமைச்சாங்க ராணியம்மா, இது மாதிரி எல்லாரும் அவங்க பூனைய அரண்மனைக்கு கொண்டு வாங்க, அதுல எந்த பூனை ரொம்ப அழகா இருக்கோ அந்த பூனைக்கு நான் பரிசு கொடுக்க போறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டாங்க. உடனே எல்லா மந்திரிகளும் தாங்கிட்ட இருக்க பூனைய கொண்டு வந்தாங்க. ராமாவும் அவருடைய பூனைய கொண்டு போயிட்டு அங்க விட்டாரு. இருக்கிற பூனைகளை விட ராமாவுடைய பூனை ரொம்ப கொழு 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 கொழுன்னு இருந்துச்சான். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சான். ராணி வந்து பார்த்தாங்களாம், இதுல ராமாவுடைய பூனை மட்டும் ரொம்ப அழகா இருக்கே, ராமா உன்னுடைய பூனைய நீ ரொம்ப நல்லா வளர்த்துருக்க, பூனை கொழு கொழுன்னு இருக்கு, அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி, இந்த ராமா உனக்கு தான் இந்த பரிசுன்னு சொல்லி பண மூட்டையை ராமர்கிட்ட கொடுத்தாங்க. ராமா சந்தோஷமா எடுத்து வீட்டுக்கு வந்தாங்க. நடந்தது எல்லாத்தையும் மனைவி கிட்ட சொன்னாங்க. மனைவிக்கு ஒரு சந்தேகம், ஏங்க பூனை ஒரு நாள் கூட பால் குடிச்சு நான் பார்த்ததே இல்லையே, அப்புறம் எப்படி பூனை கொழு கொழுனாச்சு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ராமா சொன்னாரு, அதுவா ஒரு நாள் நான் பூனைக்கு தெரியாம சூடான பால் வச்சிட்டேனா, பூனை குடிச்சு பார்த்துட்டு அது வாய் வந்துருச்சு, அதுல இருந்து பூனை பால் குடிக்கிறத விட்டுடுச்சு, நம்ம வீட்டில் இருக்க எலி எல்லாத்தையும் பிடிச்சு பிடிச்சு சாப்பிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. இதால நம்ம வீட்டில் எலி தொந்தரவும் இல்லை, நம்மளுடைய குழந்தைகளும் ஆரோக்கியமா சத்தான பசுமாட்டு பாலை குடிச்சு வளர்றாங்கன்னு சொன்னாரு. உடனே அவங்க மனைவி சொன்னாங்க, ஆமாங்க நீங்க பண்ண தவறுல கூட ஒரு நல்லது நடந்துச்சு பாத்தீங்களா, பூனை எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிட்டு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. என்னங்க நேயர்களே, உங்களுக்கு அவர் என்ன சொல்ல வராரு புரியுதா? நம்மளுடைய நாகரிக வாழ்க்கையில நம்ம சத்தான உணவுகளை சாப்பிட்றதெல்லாம் மறந்து போயிட்டோம். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம உணவு மிகவும் அவசியமான ஒன்று தானே. நம்ம இதுக்கப்புறம் சத்தான உணவுகளை சாப்பிட்டு நம்ம வாழ்க்கைய பிரகாசமா மாத்திக்கணும்னு கேட்டுட்டு இன்னைக்கு கதையை நீங்க ரொம்ப சிறப்பா கவனிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு இதை விட சிறப்பான கதையை சொல்ல நான் வருவேன். நன்றி, வணக்கம்.